அனைவருக்கும் வணக்கம். திருகோணமலையில் சரியான பரபரப்பு. திருகோணமலையில் திருப்பி ஏதோ பிரச்சனை வரப்போகுது. இல்லை பிரச்சனைக்கான ஆரம்பம் இங்கே தொடங்கிட்டுதுன்ற மாரியெல்லாம் நிறைய நியூஸுகள் இப்போ ஒரு 3-4 நாளாக திருகோணமலை வேர்ல்ட் ஃபேமஸாக சரியான மாதிரி சோஷியல் மீடியாவில் பிரபலியமாகி கொண்டிருக்குது. அப்போ இது தொடர்பாக நிறைய பேர் கால் பண்ணி கதைச்சிருந்தாங்க, மெசேஜஸ் போட்டிருந்தாங்க. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, உண்மையில் என்ன சிச்சுவேஷன் எல்லாம் நிறைய பரபரப்பான நிறைய விசாரணைகள் நிறைய பேர் எடுத்தெடுத்து விசாரித்து கொண்டிருந்தாங்க. இதில் நாங்கள் இலங்கை மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். தமிழாக்கள் எல்லாரும் நல்லாக்கள், சிங்களாக்கள் எல்லாரும் கெட்டாக்கள், சிங்களாக்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழாக்களை அநியாயப்படுத்துகிறாங்க. இல்லை சிங்கள பேரினவாதம் என்றதை மட்டும் நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் ஒட்டுமொத்த சிங்கள மக்களுமே தமிழ் மக்களுக்கு எதிரானாக்கள், இல்லை தமிழாக்கள் எல்லாருமே நல்லதாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நினைப்பிலிருந்து வெளியில் வர வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்போ இந்த பிரச்சனையோட ஆரம்பம் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்துக்கு முன் தேவநம்பிய தீசன் காலத்திலிருந்து பிறகு கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் மகாசேரன் 3 சிவாலயங்களை உடைச்சு அதுக்கு பிறகு கோகர்ண விகாரியை கட்டினார் என்ற விவரங்கள் வரைக்கும், வரலாற்று சான்றுகள் வரைக்கும் நானோ நீங்களோ இல்லை இன்றைக்கு இருக்கிற திடீரென்று முளைச்ச நிறைய அரசியல் ஆய்வாளர்களோ ஒன்றும் கிரியேட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் மகாநாம தேரரால் மொழிபெயர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மகாவம்சத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இதுக்கு நல்ல காலம் புத்த பகவான் நேபாளில் பிறந்தவர். அடுத்தது அவருக்கு ஞானம் கிடைச்சது இந்தியாவில் இப்போ புத்தகாயான்னு சொல்லப்படுற இடத்துல. அவர் இலங்கையில் பிறந்திருந்தாருனால் சில நேரம் வரலாறுகள் புதிதாக எல்லாம் மாற்றப்பட்டு மறுக்கப்பட்டு எல்லாம் வந்திருக்கும். அவர் அங்கே பிறந்து அங்கே ஞானம் பெற்று அதுக்கு பிறகு அவருடைய போதனைகள் இங்கே கொண்டு வரப்பட்டு பௌத்த மதம் இலங்கைக்கு வந்தபடியால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதுகாப்பாக கொண்டு போகலாம். மற்றது பௌத்த மதம்ன்றது ஒரு பிள்ளையான மதமோ இல்லை என்றால் தமிழ் மக்களுக்கு எதிரானதோ இல்லை. ஏனென்றால் ஆரம்பத்தில் தமிழ் பௌத்தர் துறவரம்ன்றது கடைப்பிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இங்கால சிங்கள பௌத்தம்ன்றது உருவானது. அப்போ ஆரம்ப அடிப்படை என்றது இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் அடையாளங்கள் நிறைய இடங்களில் விகாரைகளவியல் கட்டி எழுப்பி அங்கெல்லாம் ஏற்கனவே இங்கே விகாரம் தான் இருந்தது, இங்கே பௌத்த மதம் தான் கடைப்பிடிக்கப்பட்டது என்று அவங்க சொல்கிறதுக்கு பின்னால் இருக்கிற அடிப்படை காரணம் என்று பார்த்தீங்கள் என்றால் தமிழ் பௌத்தம்ன்றது ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்கிற மணிமகளை சிலப்பதிகாரம் இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. மணிமகளில் முழுக்க தமிழ் பௌத்த துறவரத்தை பற்றி அவ்வளோ விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ் பௌத்தம் என்றதோட அடிப்படை என்னன்றதை முதல்ல தமிழாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. பௌத்த மதம்ன்றது முழுதாக தமிழர்களுக்கு எதிரானதுன்ற ஒரு எண்ணங்கள் வெளியில் வாங்கும். ஏன்னால் தமிழாக்களுக்கு எங்களோட இந்து மதத்தை சார்ந்தாக்களுக்கு வடிவாக தெரியும், நாங்கள் ஒரு இறைவனை மட்டும் கும்பிடுறாக்கள் இல்லை, எங்களுக்கு இதுக்கான கட்டுப்பாடு இவ்வளவுதான் என்று எங்களுக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லாத ஒரு புனிதமான மார்க்கம்தான் எங்களுடைய இந்து மதம். எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே யாரும் கொண்டு வரவும் இயலாது, எந்த ஒரு அடக்குமுறைகளையும் கொண்டு வர இயலாது. இவ்வளவுதான் சாமி, இதைத்தான் கும்பிடன்னு யாரும் சொல்ல இயலாது. காலில் தட்டுப்படுற ஒரு கல்லு கூட எங்களுக்கு அது லிங்கமாக தெரிஞ்சால், அடிக்கொரு லிங்கம் இருக்கிற இந்த சிவபூமியில், இந்த கோணேச பூமியில் நாங்கள் அதையும் கல்லையும் நாங்கள் லிங்கமாக வச்சு கும்பிட்ற ஒரு மரபில் வந்தாக்கள்லாம் நாங்கள். அப்போ அப்படி இருக்கைக்குள்ள இந்த தமிழ் பௌத்தத்தை நாங்கள் ஆரம்பத்தில் தமிழர்கள் எப்படி அதை ஆதரித்தாங்க, அதை எப்படி கடைப்பிடிச்சாங்க, அதுக்கு பிறகு அதை எப்படி தமிழ் பௌத்தம்ன்றது மருவி அப்படியே வழக்கொழிஞ்சு போச்சு இந்த இலங்கையில்ன்றதெல்லாம் தெளிவாக வரலாறுகளை தெரிஞ்சு கொண்டு இந்த ஃபேஸ்புக்குகளில், இந்த வாட்ஸ்அப்புகளில், டிக்டாக்குகளில் ஃபயர் விடுவோம். தமிழ் பௌத்தம்ன்றது நாங்கள் கடைப்பிடிச்ச ஒரு விஷயம். அப்போ எங்களுடைய தமிழாக்கள்ற இருப்புகளாக இருந்த நிறைய இடங்கள் இன்று இந்த சிங்கள பேரினவாத அடக்குமுறைக்குள்ளே எங்களை அடக்கணுமென்று நினைக்கிற ஆக்களுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. அதை தாண்டி பௌத்த மதமோ புத்தரோ எங்களுக்கு எதிரானவர் அல்ல. சரிதானே? அடுத்தது இன்னொரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ. ஆரம்ப காலங்களில் என்னென்ன இழப்புகள் நடந்ததுன்றது வரலாறுகள் சொல்லும்போது எங்களுக்கு அதை பற்றி கதையாக மட்டும்தான் கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆனால் இந்த 2005, 2006 காலப்பகுதிகளில் அந்த திடீரென்று வைக்கப்பட்ட புத்தர் சிலையிட இதுக்கு பிறகு, அந்த செயற்பாட்டுக்கு பிறகு திருவோணமலையில் நடந்த மாற்றங்கள், அதுக்கு பிறகு இழைக்கப்பட்ட அநீதிகள், அதுக்கு பிறகு நடந்த இழப்புகள். அப்போ நான் கன்சீவாக இருந்தேன்னா 2006 காலப்பகுதியில். அப்போ என் மகனோட பிறந்த நிறைய குழந்தைகள் பிறக்க முதலே அப்பா வந்தாக்கள், அதுக்கு பிறந்து ஓரிரு நாட்களில், பிறந்த ஓரிரு மாதங்களில் தந்தையரை இழந்த பிள்ளைகள்ன்ற பட்டியல் நீளும்.
இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஏலவல் எடுக்கிறாங்க. அப்போ அந்த காலப்பகுதியை நினைச்சு பார்க்கக்குள்ள சரியான கவலையாக இருக்குது. அந்த 2005 2006 காலப்பகுதியில் இறந்தாக்கள் அவையோட பிள்ளைகள் அந்த குடும்பங்கள் எப்படி நிர்கதியாச்சுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து இன்றைக்கு அந்த இலவல் எக்ஸாம் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சாங்கன்றதை கண் கூட பார்த்தேன் நான். அதே மாதிரி 2009க்கு பிறகு எங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே, எங்களுடைய ஆலயங்கள், எங்களுடைய இருப்புகள், எங்களுடைய வரலாற்று தொன்மங்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து பௌத்தமயமாக்கல் என்ற பேரில் சிங்கள பேரினவாதம் எங்களுடைய தமிழ் பௌத்த அடையாளங்கள் எல்லாத்தையும் அடாத்தாக சிங்கள பேரினவாத அடக்குமுறைகளை கொண்டு வராங்க. அதெல்லாம் இல்லையன்னு மறுக்க இல்லை. ஆனால் இதுக்கான தீர்வு திரும்ப திரும்ப வன்முறைகளோ இழப்புகளோ இல்லை. இதுக்கு மேலே எங்களுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? இனி நாங்கள் யோசிக்க வேண்டியது முள்ளால் எடுக்கிறதுக்கு தான். ஏனென்றால் இந்த சிங்கள பேரினவாத அடக்குமுறைகளை வந்து தூண்டி விடுறார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளும் சிலர் தங்களுடைய சுயநலங்களுக்காக, தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இந்த விஷயங்களை செய்கிறாங்க. புலம்பெயர் நாடுகளில் கூட ஒரு சிலர் தங்களுக்கான சில செயற்திட்டங்களை அங்கே கொண்டு நடத்தணும் என்றால் இங்கே எப்பவும் பற்றி கொண்டிருக்கணும், அப்போ தான் அங்கே குளிர் காயலாம் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து மிக மோசமான அரசியல் பின்னணியை கொண்டது. அதே மாதிரி எங்களுடைய இந்த திருகோணமலை கடற்கரை, எங்களுடைய இயற்கை துறைமுகம், இதெல்லாம் வந்து எங்களோட நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கா, சிங்கள மக்களுக்கா, இஸ்லாமிய மக்களுக்கான்னு சொல்லி நாங்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு நேரடியாக நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து எத்தனையோ நாடுகள், எத்தனையோ ஆட்கள் வந்து இந்த துறைமுகத்துக்காக மறைமுகமாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு செயற்பாட்டுக்குமான மாஸ்டர் மைண்ட் இங்கே தான் இருக்கண்டி இல்லை. அமெரிக்காவில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் அங்கேருந்து டிசைட் பண்ணுறது தான் இங்கே செயற்பாடுகளாக, செயற்திட்டங்களாக, அஜெண்டாக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குது. தயவு செய்து திருப்பி ஏதோ ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தாமல், எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய செயற்பாடு அடுத்தடுத்த கட்சியோ அடுத்தடுத்த தரப்பினரோ இல்லை அந்த அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய செயற்திட்டங்களில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளோ பாதிப்புகளோ அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தரப்பினர் உருவாக்கக்கூடிய பிரச்சனைன்றது வந்து அந்த சூழல்ன்றது, அபாயகரமான சூழல்ன்றது எந்த அரசாங்கத்திலையும் இருக்கும். இப்போ ஒரு காட்டத்தில் வந்து அனுரதானங்கிற தலைவர் ரட்டானூர்டண்டு ஃபயர் விட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளில் பார்த்தால் இப்போ இப்போ தான் அவர் ஜேவிபி என்ற முகம் இப்போ தான் அவருக்கு தெரியுது, என்பிபி என்றாங்க. இப்போ கடைசியாக ஜேவிபி மாதிரியே நடந்து கொள்கிறாங்கன்னு இதை திருப்பி அவரை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ எங்கட சனத்தில் ஒரு வளமையான இயல்பு தானே திரளை தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தூக்கி போட்டு மிதிக்கிறதும். முதல்ல இந்த திருகோணமலையோட வரலாறை படியுங்க. 10-11ஆம் நூற்றாண்டுகள், கிறிஸ்துக்கு பின் 10-11ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த திருகோணமலையில் வெல்கம் விஹாரைன்னு அதை அழைக்கிறாங்க. அந்த விஹாரையில் வந்து ராஜராஜ பள்ளி என்ற ஒரு தம்பாசல் என்று சொல்கிறாங்களே, தம்மப்பள்ளி என்று சொல்கிறாங்களே, பௌத்த சிங்கள பிள்ளைகள் படித்த தம்ம பாசல், அது மாதிரி இது ஒரு தம்மப்பள்ளி என்று சொல்லி சைவ பௌத்த தமிழர்களுக்காக, தமிழ் பௌத்தத்தை கடைப்பிடித்த மக்களுக்காக, அந்த துறவரத்தை போன்றவங்களுக்கான அந்த பிள்ளைகளுக்கான கல்விகளை போதிக்கிறதுக்கான ஒரு பள்ளி தான் வெல்கம் விஹாரையில் ஆரம்பிக்கப்பட்டு கொடுத்தது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கு என்ன நடந்துட்டுதுன்னு கேட்டால், அந்த தமிழ் பௌத்தம்ன்றது அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சு சிங்கள பௌத்தம் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்குது. இது பௌத்த நாடாக இருக்கட்டும். இந்த பௌத்த நாட்டில் தமிழ் பௌத்தம் இருக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் குறிப்பிடப்படவில்லை. நாங்களாம் அந்த விஷயத்தை கைவிட்டுட்டோம். நாங்கள் கைவிட்ட விஷயத்தை அவங்க இன்றைக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நிஜம். இதை வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இதில் வரலாற்றுகளை நீங்கள் வந்து திருகோணமலையில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா முதல்ல நீங்கள் இப்படியான புத்தகங்களை பாருங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை வீணாக செலவழித்து அவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. காலனித்துவ திருகோணமலை பேராசிரியர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. வரலாற்று திருகோணமலை, காலனித்துவ திருகோணமலை, என்கேஎஸ் திருச்செல்வம் ஐயா எழுதின யார் இந்த ராவணன், இலங்கையில் பிராமி மற்றும் சிங்கள கல்வெட்டுகளில் தமிழ், இந்த புத்தகம் எல்லாம் எழுதினது வரலாற்று ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் எழுதின புத்தகங்கள். முதல்ல திருகோணமலையில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகுதுன்ற தெளிவான விவரங்களை தெரிஞ்சு கொள்ள ஆசை இருந்தால் முதல்ல இந்த புத்தகங்களை தேடி எடுத்து வாசியுங்க. அதுக்கு பிறகு வரலாறு தெரிஞ்சதுக்கு நடந்தது என்னென்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு இனி நடக்க போகிறது என்னன்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். அப்போ திருப்பி இன்னொரு வன்முறைகளையோ இல்லாட்டி இழப்புகளையோ சந்திக்கிறதுக்கு
நாங்கள் தயாராக இல்லை, இனி எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தயவுசெய்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களையும் ஏற்படுத்தாதீங்க, இல்லை இப்படியான விஷயங்களை ஏற்படுத்துகிறாக்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நாடு அமைதியாக போய்கொண்டிருக்குது, அதை குழப்பணும் என்று நினைக்கிறாக்களுக்கு ஏதோ ஒரு சாட்டு வேணும். நான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு காலம் சப்போர்ட் பண்ணாலும் இல்லை, எனக்கு இந்த NPP அரசாங்கத்தில் எந்த ஒரு ஈர்ப்போ இல்லை. நான் எந்த ஒரு கட்சியும் சேர்ந்தாலும் இல்லை. தயவுசெய்து எனக்கு எந்த கட்சி அடையாளங்களையும் பூசாதீங்க. என்னென்னு சொல்லிச்சுனால் யாராவது ஒரு கருத்தை தெரிவிக்க வந்தாலே உடனே அவைக்கு ஒரு கட்சி சாயத்தை பூசுறது எங்களுடைய ஆட்சியாமையின் வெளிப்பாடு. நான் எந்த கட்சியையும் ஆதரிக்கையும் இல்லை, எந்த கட்சிக்கு எதிரான ஆளும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இங்கே எந்த கட்சியும் இல்லை என்றதான் என்னுடைய நிலப்பாடு. தயவுசெய்து திருப்பி இன்னொரு குழப்பங்கள் இந்த நாட்டில் வர்றதுக்கு, இந்த திருவோணமலையில் வர்றதுக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்று கேட்டால், முதல்ல இந்த சிங்கள பேரினவாதம் என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிற சிங்களவர்களும் தமிழர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இதை பயன்படுத்திக்கணும். ஒரு தரப்பு இந்த விஷயத்தை பயன்படுத்துகிற தரப்புகள் ரெண்டு பக்கமும் இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சு கொண்டு எதையும் செய்யுங்கோ. சும்மா அவே ஏற்றி விடணும் இவே ஏற்றிடணும்னு சொல்லி இந்த இளம் பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போயிடாதீங்கோ. ஏனென்றால் இந்த வயதில் உங்களுக்கு என்ன நடந்தன்ற உண்மைகள் தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ எங்களோட அடுத்த தலைமுறையை வழிபடுத்த வேண்டிய ஆட்கள் சில நேரங்களில் பிள்ளையாக வழி நடத்தி தங்களுடைய காரியங்களை சாதிக்க பார்ப்பாங்க. கூடிய பங்கு உங்களுக்கெல்லாம் புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியாது. இது நான் பழைய ஆக்களுக்கு சொல்லலை, விஷயம் தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லலை. இப்போ ஃபேஸ்புக்குகளில் ஃபயர் விடுற இந்த டிக்டாக்குகளில் இந்த விஷயத்தை என்னென்னு தெரியாமல் நிறைய விஷயங்களை எழுதிக்கொண்டு சண்டைகள் போட்டு இந்த மீம்ஸ் போடுற எங்களோட இளம் தலைமுறைக்கு தான் சொல்கிறேன். தயவுசெய்து வரலாறுகளை படிச்சுட்டு நடந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எங்களோட வரலாறை படிவாக உணர்ந்தீங்களேன்னா உங்களுக்கு கோவம் வராது. இது பௌத்த நாடுன்னு சொல்லி ஞானசாரதீரர் சொல்கிறாருன்றால் எல்லாருக்கும் கோவம் வருதுனால எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னென்னு கேட்டால், இது பௌத்த நாடென்றால் வருஷம் பொசன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டாடி இலங்கைக்கு பௌத்த மதம் வந்தத தினத்தை தான் நாங்கள் பொசன் கொண்டாடுறோம். அப்போ இது பௌத்த நாடென்றால் இலங்கையில் பொசன் கொண்டாடி நாங்கள் பௌத்த மதத்தை இங்கே கொண்டு வந்ததை நாங்கள் நினைவு கூறி இன்னும் இதை செய்து கொண்டு இருக்கிறோம்னா, அப்போ பொசன் இது பௌத்தம் வர முதல் இங்கே என்ன இருந்தது? இங்கே இருந்த மதம் என்ன? மகாசேனன் 3 சிவாலயங்களை உடைச்சித்தான் கோகர்ண விஹார கட்டினாருன்னா அந்த உடைக்கப்பட்ட சிவாலயங்கள் எது? கோகர்ண விஹார கட்டப்பட முதல் இங்கே இருந்த சிவாலயங்கள், அழிக்கப்பட்ட சிவாலயங்கள் எது? இதுக்கான ஆதாரங்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை, அவங்களோட மகாவம்சத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. முடிஞ்சால் மகாவம்சத்தை தேடி எடுத்து படியுங்க. 1912ஆம் ஆண்டு அது ஜெர்மன் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் கெய்கர் அவங்களுடைய முயற்சியால் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் பதிப்புகள் கூட எங்களுடைய நூலகங்களில் கிடைக்கும். ஸோ இதுகளெல்லாம் ஆவணப்படுத்தி வையுங்க. உங்களுடைய சிங்கள சகோதரர்கள், வேற்று மத சகோதரர்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழர்கள இருப்புகளை கேட்கணும், இந்து மதத்தை பற்றி கேட்கணும்னா முதல் இந்து மதம் என்றால் என்ன, தமிழர்கள இருப்பு என்ன, இலங்கையில் தமிழர்கள பூர்வீக குடிக்கான ஆவணங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, எங்களோட தொன்மங்கள் என்ன, எங்களோட கையில் இருக்கிற சான்றுகள் என்ன, யாரும் மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன விவரங்கள் இருக்குது என்றதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு ஃபேஸ்புக்குகளில் எழுத வெளிக்கிடுங்க. ஏனென்றால் சும்மா தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு சண்டை பிடிச்சி சிங்கள மக்கள் எல்லாமே கூடாதுன்னு நாங்கள் எழுதுறதும், தமிழ் மக்கள் எல்லாமே கூடாதுன்னு அவங்க எழுதுறதும் இதுக்கு தீர்வு இல்லை. என்னதான் யார்தான் என்ன இவ்வளவுத்த பிரச்சனை ஏற்படுத்தி போட்டு போனாலும் அதில் சேதங்களை சுமக்க போகிறது நாங்கள் எல்லாரும் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து திருப்பி கடனை வாங்குவாங்க, இல்லை வாங்கின கடனுக்கு வட்டியை கட்ட வைப்பாங்க, திருப்பி பொருட்களுக்கான விலையை கூட்டி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஏற்கனவே இப்படி சாப்பிட்டாக்கள் இப்படி வந்துட்டுது. இதுக்கு மேலேயும் என்னத்தை சுருக்குறதுன்னு தெரிய இல்லை. ஸோ நாட்டு நிலைமையை யோசித்து, வீட்டு நிலைமையை யோசித்து இந்த விஷயங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மாதிரி, இல்லை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி, தீய சக்திகள்கிட்ட இருந்து எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி செயற்படுங்கோ. ஏன்னா இந்த நாடு எங்களுடைய எதிர்கால தலைமுறை எல்லாற்ற வாழ்க்கையும் இளைஞர்கள கையில் இருக்குது. உணர்ச்சி வசப்பற்றாதீங்கோ. தம்பி மேர், தங்கச்சி மேர், பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். பழையாக்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. சின்னாக்களை தயவு செய்து உங்களோட அரசியல்காரர் குறுகிய மனப்பான்மையிலையும் ஏற்றி விட்டு கூத்துகள் பார்க்காதீங்கோ. இதுக்கு மேலே தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. நன்றி.